என்னதான் நம்ம கிட்ட காசு இருந்தாலும், நம்ம நல்லா சம்பாரிச்சாலும், பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கஷ்டத்த நம்ம சொல்லிக் குடுத்து தான் வளர்த்தணும். அதாவது நல்லது, கெட்டது அதாவது இவ்வளோதான் நம்ம சம்பாரிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் குடுத்து தான் வளர்த்த வேண்டியதா இருக்குது. அது இல்லாம சும்மா சம்பாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள வந்து நீ எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா. நீ சம்பாரிச்சுட்டு வந்து என்ன பண்ண போற? ஏன்னா இதே கேள்வி வந்து எங்க வீட்லயுமே எனக்கு வந்திருக்குது. நீ சம்பாரிச்சுட்டு வந்து என்ன பண்ண போற? அப்படின்ற மாதிரி. அதனால அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்கள சொல்லாம, காசு இருந்தாலும் இல்லைனாலும், அவங்க வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போணும், இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். அவ்வளோதான ஒழிஞ்சு ஃபுல்லா எல்லா காசையும் எடுத்து குடுத்து, நீ வந்து எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கோ, நல்லா ஜாலியா இரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாமே நல்லது கெட்டது சொல்லிக் குடுத்து தான் இந்த காலத்துல வளர்த்த வேண்டியதா இருக்குது. ஆனா எங்க வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, நான் யூஜி முடிச்சதுமே எனக்கு வந்து கேம்பஸ்லயே வேலை கிடைச்சது. அது வந்து விப்ரோல கிடைச்சது. அப்பவே எனக்கு 27,000 என்னமோ சேலரி குடுக்குறேன்னு சொன்னாங்க. 2016ல. அப்ப நான் வேலைக்கு போயிருந்தா இன்னும் 9 இயர்ஸ்ன்றப்ப ப்ரமோஷன்ஸ் அது இதுன்னு வந்திருக்கும். சோ எங்க வீட்ல வந்து நீ சம்பாரிச்சுட்டு வந்து என்ன பண்ண போற? அதனால அதெல்லாம் வேலைக்கெல்லாம் ஒண்ணும் போ வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அத யோசிச்சு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. என்னதான் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாலும், அந்த வேலைன்றது வந்து நமக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாரி வந்து அப்பப்ப தோணதான் செய்யும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட எவ்வளோதான் நம்ம சம்பாரிச்சாலும், எவ்வளோ வந்து நல்லா கொஞ்சம் பணம் காசோட இருந்தாலும், நம்ம புள்ளைங்களுக்கு வந்து நீ வேலைக்கு வந்து அனுப்புறதோ, இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோ எதுவா இருந்தாலும் வந்து நீ பண்ணு, வெளிய போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்றத சொல்லணும். வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னு வைங்க, அவங்க வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வரும். அது எல்லாமே இருக்கதான் செய்யும். ஏன்னா, இப்ப இந்த பையனுமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து வெளி உலகமே தெரியாது. வெளிய போனதே இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரே பையன்றாங்க. கூட பொறந்த யாராவது இருந்திருந்தா கூட, ஒரு அக்காவோ, ஒரு தம்பியோ, அண்ணனோ யாரோ ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா கூட, அவங்க கூட வந்து பழகுவாங்க. ஒரு விளையாடுறதுனா கூட, அவங்க கூட போய் விளையாடலாம். கடைசிக்கு சண்டையாவது கட்டுவோம் நம்ம. அக்கா, தங்கச்சிலாம் இருந்தோம்னா, அண்ணன், தம்பி யாரா இருந்தாலும், கடைசிக்கு சண்டையாவது நம்ம கட்டுவோம். ஏதோ ஒரு நேரம் சண்டை போட்டுக்கிட்டோம்னா, ஒரு நேரம் சேர்ந்துக்குவோம். அந்த மாரி தான் இருந்திருக்கும். ஏன்னா, நானும் என் தங்கச்சியும் போடாத சண்டையா சின்ன வயசுல. ஆனா, இப்ப பாருங்க என் பையன ஃபுல் அண்ட் ஃபுல் அவ தான் பார்த்துக்கிறான். இப்போலாம் அந்த அளவுக்கு சண்டையும் வர்றதில்ல, எதுவும் வர்றதில்ல. நெறைய விஷயம் வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். எல்லாமே இருக்கனால நமக்கும் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்கா தான் இருக்கும். ஸோ அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கூட யாருமே இல்லாதனால, தனியாவே இருந்து இருந்து வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்குது. அப்படி இப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஆனா அது வந்து என்னன்றது நமக்கு முழுசா தெரியல. இதுலருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம எவ்வளோதான் நல்லா இருந்தாலும், புள்ளைங்களுக்கு வந்து கஷ்டம், நஷ்டம் எதா இருந்தாலும் நம்ம சொல்லிக் குடுத்து தான் வளர்த்தணும். அப்பதான் வந்து அவங்க கரெக்ட்டா வருவாங்க.